ஹலோ கைஸ், இந்த பிசி போர்டு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையருடைய போர்டு, ஆம்ப்ளிஃபையருடைய பவர் சப்ளை போர்டு. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக் காம்போனண்ட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டருக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது, பொலாரிட்டினா ப்ளஸ் மைனஸ் கிடையாது. அதனால் ரெசிஸ்டர் வந்து நம்ம எப்படி வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டரை ப்ளேஸ் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா R1, R2, R3, R4. பிசி போர்டில் ரெசிஸ்டருடைய சிம்பிள்னு ஆர்னு எங்கெங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அங்கங்கே நம்ம வந்து ரெசிஸ்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். ரெசிஸ்டர்னால் என்ன, ரெசிஸ்டருடைய டைப்ஸ் அண்ட் ரெசிஸ்டருடைய யூசேஜ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ரெசிஸ்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெரி சிம்பிளாக தான் நம்ம சொல்லித்தரோம். நீங்களும் ஈஸியாக பிசி போர்டில் அசம்பிள் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டருடைய கலர் கோட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் யார் யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். R3 இன்செர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து R4. அதனால தான் ரெசிஸ்டருடைய சிம்பிளும் பார்த்திங்கன்னா ஆர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெசிஸ்டர்னால் தமிழில் வந்து மின்தடைன்னு சொல்லுவாங்க. R7, R8 அண்ட் R6 வந்து ரெசிஸ்டர் வந்து ப்ராப்பராக வந்து இன்செர்ட் பண்ணிடணும். R5 இன்செர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டயோடு எப்படி பிசி போர்டில் இன்செர்ட் பண்ணுறாங்க, எப்படி சால்வ் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ டயோட்னா D4, D3, D2, D1 அந்த லொக்கேஷனில் வந்து இந்த பிசி போர்டில் நம்ம டயோடு வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். டயோடை இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டயோடில் வந்து ஸோ அந்த ஒயிட் கலராக இருக்குங்களா, அதை வந்து கேத்தோடு. ஸோ அதை வந்து பிசி போர்டில் அதேமாதிரி அந்த கோடு இருக்குங்களா, ஒயிட் கலர் கோடு, ஸோ அது கூட வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். டயோடில் பார்த்திங்கன்னா ஆனோடு கேத்தோடுன்னு இருக்குது. ஸோ டயோடு பொலாரிட்டி கேத்தனால டயோடு வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணி இன்செர்ட் பண்ணணும். ஆனோடு சைடு ஆனோடும் கேத்தோடு சைடு கேத்தோடும் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணணும். இந்த பிசி போர்டில் இந்த 4 டயோடு வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையராக இருக்குது. பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னால் ஏசி வந்து டிசியாக ஃபில்டர் பண்ணுறதே வந்து இந்த 4 டயோட்ஸ் தான். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதே வந்து இந்த டயோடில் தான். ஸோ டயோடை மட்டும் கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணிடணும். ப்ராப்பராக இன்செர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம இன்செர்ட் பண்ணது கரெக்டானு சொல்லிட்டு எல்லா டயோட்லையும் பார்த்துடணும். D1, D2, D3, D4 வந்து 4 கரெக்டானது பார்த்துருங்க. ஏன்னா டயோடு தான் நிறைய மிஸ்டேக் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர்னால் என்ன, கெப்பாசிட்டருடைய டைப்ஸ், கெப்பாசிட்டருடைய யூசேஜ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த கெப்பாசிட்டரில் லீடு நீட்டாக இருக்குங்களா, ஸோ அது வந்து ப்ளஸ்ஸு, லீடு சின்னதாக இருக்கிறது வந்து மைனஸ். அதேமாரி இந்த மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க இந்த கெப்பாசிட்டரில், அதுதான் கெப்பாசிட்டருடைய மைனஸ் பாயிண்ட். ஸோ அதுக்கு ஆப்போசிட் ஆகிறது வந்து கெப்பாசிட்டருடைய ப்ளஸ் பாயிண்ட். இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 22 mF 25 வோல்ட். இந்த கெப்பாசிட்டருடைய நேம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டருக்கு பொலாரிட்டி இருக்குது. இது அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் 25 வோல்ட் 1000 mF. இந்த கெப்பாசிட்டருக்கும் பார்த்திங்கன்னா பொலாரிட்டி இருக்குது. இந்த பிசிபியில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட்டாக வந்து மைனஸ். C7, C9, C2, C1 அண்டு C10 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Cனா வந்து கெப்பாசிட்டர் தான். சி எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து நம்ம கெப்பாசிட்டரை தான் இன்செர்ட் பண்ண போகிறோம். Now C4 insert the capacitor. The capacitor is aluminum electrolytic capacitor, so insert the properly. Same C2, C6 எல்லாத்துலேயும் வந்து அதே அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் தான். ஸோ இந்த லைன் மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து பிசிபியில் வந்து ஜம்பர்னு சொல்லுவாங்க. ஜம்பர்ன்றது வந்து ஒரு லைனை இன்னொரு லைன் கூட கனெக்ட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜம்பரை டியூசர் வச்சு கரெக்டாக நம்ம பிசி போர்டில் இன்செர்ட் பண்ணிடுறோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. பொலாரிட்டினா ப்ளஸ் மைனஸ். அதனால் இந்த கெப்பாசிட்டர் வந்து எப்படி வேணால் இன்செர்ட் பண்ணலாம். அன்போலாரைஸ்டு கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க இதை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கனெக்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம். CN1, CN2, CN3, CN4
CN5. ஸோ இந்த இடத்துல வந்து கனெக்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த கனெக்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். ஒயர்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஸ்க்ரூ டெர்மினல் வந்து யூஸ் ஆகுது. ப்ராப்பராக ஸ்க்ரூ டெர்மினல் இன்சர்ட் பண்ணிடணும். C1 C10ல் இந்த கெப்பாசிட்டர் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுவும் அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் தான். 25 வோல்ட் 2000 மைக்ரோஃபரட். பொலாரிட்டி பார்த்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கணும். கெப்பாசிட்டரோட யூனிட்லாம் நம்ம வந்து ஃபேரடில் தான் சொல்லுவோம், ரெசிஸ்டரில் ஓமில் தான் சொல்லுவோம். C10லேயும் அதே மாதிரி பண்ணிடுங்க. இந்த கம்போனண்ட் பேர் தான் வந்து ஹீட் சிங்க். ஹைஸில் இருக்கக்கூடிய ஹீட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசரம் தான் இதை யூஸ் பண்ணுறேங்க. இந்த பிசி போர்டில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பெண்டிங் கம்போனண்ட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம CS டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.